6th Standard English Term 3 Poem Indian Seasons. இதில் வார்ம் அப் பாருங்க. Discuss in pairs. Pick out the words related to seasons from the grid and write them in the blanks. அதாவது இந்த இதில் இருக்கிற லெட்டர்ஸ் அதை வச்சு நம்ம ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், CLOUD cloud எழுதியாச்சு. அடுத்தது leaves, LEAVES leaves. அடுத்தது dry, DRY dry எழுதியாச்சு. அடுத்தது sky, sky இதோ இருக்குது பாருங்கள், SKY sky. அடுத்தது rain, RAIN rain. அடுத்தது wind, WIND wind இதோ எழுதியாச்சு. thunder இதோ இருக்குது, அது இங்கே எழுதியாச்சு. அடுத்தது snow, SNOW snow இந்த snow இங்கே எழுதிட்டோம். அடுத்தது hot, HOT hot இதோ எழுதியாச்சு. அடுத்தது sunny இதோ இருக்குது, SUNNY sunny இதோ எழுதியாச்சு. ஸோ cloud, dry, rain, wind, thunder, leaves, sky, snow, sunny, hot. அடுத்தது பாருங்கள், what day is it? what day is it? என்ன டே இது? சம்மர். சம்மரில் தான் வந்து இலைகள்லாம் துளிர் விட்டு நல்லாயிருக்கும். we use an umbrella on a dash. நம்ம எப்போ கொடையை யூஸ் பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், மழை பெய்யுது, ரெய்னி டே. we sail paper boats on a ரெய்னி டே. மழை காலத்தில் தான் அந்த தண்ணியில் நம்ம போட் விட்டு விளையாடுவோம், பேப்பர் போட். we fly kites on a பட்டம் விடுவோம் இல்லையா, அப்போ நல்லா காற்று அடிக்கும் போது தான் விடுவோம், அது விண்டி டே. விண்டி டே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். அப்புறமா போயம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் ரீட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ செக்ஷன் பி, ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். சத்தமாக நீங்கள் போயமை படித்து பாருங்கள். B. Which season am I read the poem, understand and solve the riddle? இதில் இருக்கிறத படித்து இந்த riddle நம்ம சால்வ் பண்ணோம். I make the feet dusty. I make the feet dusty. நம்ம கால்லாம் ரொம்ப டஸ்டியாக வருது என்ன சீசனில்? சம்மர், ஹாட் டே. Frogs and toads will visit when I am there. ஃப்ராக்ஸ்னால் என்ன? தவளை. டோட்ஸ்ன்றது தவளை மாதிரியே இருக்கக்கூடிய தேரை இருக்கு இல்லையா, அதுதான். அது எப்போ வந்து விசிட் பண்ணோம்? ரெய்னி டே, மழை காலத்தில் தான். ஐ ஆம் ப்ரெட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஐ ஆம் ப்ரெட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், ப்ரெட்டியாக இருப்பேன், ஸ்வீட்டாக இருப்பேன். அப்படின்ற சீசன் எது? ஸ்ப்ரிங். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். நான் உன்னுடைய கார்டனை வந்து ஸ்வீட்டாகவும் நல்லா வாசனையாகவும் ஆக்குவேன். என்ன சீசன்? ஸ்ப்ரிங். லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ. ஆட்டம். ஆட்டம். அடுத்தது க்ளோசரி பாருங்கள். பிளேஸ், பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர் அப்படின்னா பிரகாசமான தீச்சுடர். லீப், லீப் அப்படின்னா டு ஜம்ப் ஹை, உயரமாக குதிக்கிறது. டஸ்டி, கவர்டு வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட், அந்த சின்ன சின்ன துகள்களான தூசி இந்த கவர் ஆகிறது தான் டஸ்டி. டைனின்றது சின்ன, பிட்ஸ் ஆஃப் சாண்ட் துகளான மணல். டோட், டோடுன்றது a small brown animal similar to a frog. frog மாதிரியே இருக்கக்கூடிய தேரை. நெக்ஸ்ட் பேஜ்.
ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக போடுறேன். டி. Pick out the rhyming words from the poem and write them in the table. ஸ்டான்ஸா 1ல் நமக்கு ஹீட், ஃபீட், அதாவது ஒரே மாதிரி சவுண்டில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஸ்டான்ஸா 2ல் ரோட்ஸ், டோட்ஸ். ஸ்டான்ஸா 3ல் ஸ்வீட், சீட். செக்ஷன் இ, find examples of alliteration and write them in the blanks. alliteration அப்படின்னா 2 வார்த்தைகளுடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது alliteration. in a blaze of heat with sunny smiles. இதில் sunny smilesன்றது alliteration. செகண்டில் to muddy roads, monsoons and mangoes. monsoons and mangoesன்றது வந்து இந்த எம் ஒரே மாதிரி லெட்டர் இருக்குது. ஸோ இது alliteration. அடுத்தது ஸ்ப்ரிங் இஸ் pretty பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இப்போ இதில் பாருங்கள் எது alliterationனா ஸ்ப்ரிங், ஷார்ட், ஸ்வீட் மூணுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸாக இருக்குது. அடுத்தது எஃப் செக்ஷன், ஒர்க் இன் பேர்ஸ், ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின்ஸ் அண்ட் ஷேர் இன் த கிளாஸ். ஒர்க் இன் பேர்ஸ், ஃபைண்ட் ஆன்சர்ஸ், அதாவது ஜோடியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேம் த சீசன்ஸ் மென்ஷன்ட் இன் த போயம். இந்த போயமில் என்ன சீசனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? சம்மர், மான்சூன், ஸ்ப்ரிங், ஆட்டம். வாட் டஸ் த சம்மர் பிரிங்? சம்மரை என்ன கொண்டு வரும்? ஹீட் அண்ட் டஸ்ட். தேர்ட் ஒன், விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின்? மான்சூன். Why does the poet say the spring is pretty? ஏன் வந்து அவர் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன் ப்ரெட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க? நியூ கிராஸ் க்ரோஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஸ்வீட் ஸ்மெல். அதாவது புதிய வந்து புட்கள்லாம் நல்லா வந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். when is it autumn in India? Why does the poet say this? Is there an autumn when trees shed their leaves? There is no autumn in India. இப்போ அடுத்தது ஜி செக்ஷனில், how does the poet describe the Indian season? Write in your own words in about 50 words. இது வந்து 5 mark questions. இது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. புக் பேக் எக்ஸசைஸில் சி செக்ஷனில் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதில் ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். ஏ, டஸ் த போயட் வெல்கம் த சம்மர்? ஹவு டு யூ நோ? அதாவது இந்த போயட் வந்து சம்மரை வந்து வெல்கம் பண்ணாரா, உனக்கு எப்படி தெரியும்? No, the poet does not welcome the summer because the summer comes with dusty feet. அதாவது அது தூசியும் கால்லாம் தூசி ஆக்கிடுது இல்லையா, அந்த டஸ்டி ஃபீட் ஆகிடுது இல்லையா, அதனால் வந்து அவருக்கு அது மேலே விருப்பம் இல்லை. விச் லைன் டெல்ஸ் யூ தட் தேர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர்? எந்த லைன் வந்து சம்மரில் மழை இல்லைன்னு சொல்லுது? த லைன் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி feet. Second one, spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Question, how does the poet describe the spring season? The poet describes the spring season as short, beauty and sweety. அது வந்து ரொம்ப குறுகியது, அழகானது மற்றும் சுவையானது, இனிப்பானது. Which line tells you that the garden is fresh? எந்த லைன் வந்து கார்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுது? when you can smell the grass tell us that the garden is fresh. அதாவது அந்த புல்லினுடைய வாசனைகளை நம்ம வந்து நுகரும்பொழுது இந்த கார்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஹூ டஸ் யூ ரெஃபர் டு? இந்த இடத்துல வந்து யூன்றது எதை ரெஃபர் பண்ணுது? யூ ரெஃபர் டு த வீவர். Third one, autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fell down. Question, how is autumn in India? இந்தியாவில் ஆட்டம் சீசன் எப்படி இருக்கு? In India, no one can distinguish the autumn season. Compare the English autumn with the Indian autumn. In India, trees shed their leaves in autumn. Autumn seasonல இலைகள்லாம் கொட்டிடும். In English, autumn leaves become red, yellow and brown before they fall down. அது விழறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் ஆட்டம் சீசனில் அது என்னென்ன கலரில் இருக்குது? ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன் பிஃபோர் தே ஃபால் டவுன். அது விழறதுக்கு முன்னாடி அது எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுது, கலரில் ஆயிடுது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது big question. How does the poet describe the Indian seasons? Write in your own words in about 50 words. Poem Indian Seasons. Poet Nisha Diary. The poet tells about the seasons in India and England. poet வந்து இந்த சீசன்ஸ் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. During the summer season, the sun shines bright. It is very hot. சம்மர் சீசனில் வந்து சன்னுடைய லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக, அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அது சொல்கிறாங்க. During the rainy season, the roads become muddy. Rainy seasonsல ரோடு வந்து சேரும் சகதியமாக இருக்கும். We can see mangoes, leap frogs and toads. நம்ம வந்து மேங்கோஸ், இந்த மேங்கோ ஃப்ரூட்டை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஃப்ராக்ஸ்னால் என்ன, தவக்கலை. அப்புறம் டோட்ஸ்னால் தேரை, அதெல்லாம் பார்க்கலாம். The spring season is very short and sweet. ஸ்ப்ரிங் சீசன் வந்து பாருங்கள், ரொம்ப வந்து குறுகிய காலமாக இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். In England, during autumn, the leaves turn into red, yellow and brown. அதாவது இங்கிலாண்டில் ஆட்டம் சீசனில் அந்த இலைகள் வந்து ரெட் கலராக மாறும், எல்லோ கலராக மாறும் அண்ட் ப்ரௌன் கலராக மாறும். அதுக்கப்புறம் தான் கீழே விழும். In India, the trees shed their leaves. In India, the trees shed their leaves அப்படின்னு சொல்லி இந்த பிக் கொஸ்டினை நீங்கள் முடிக்கணும். தேங்க்யூ.